நண்பர்களே, நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் டேட் வந்து நம்மளுக்கு வெளியிட்டிருந்தாங்க. அதாவது வருகிற ஆகஸ்ட் 3 முதல் 21 ஆகஸ்ட் 2026 வரை ஒரு 19 டேஸ். அதில் ஒன்று ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே லீவு போக 18 டேஸ் வந்து நடக்கும். சரியா? அதுக்கான சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பும் அட்மிட் கார்டும் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. யாருக்கெல்லாம் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்திருக்கு, யாருக்கெல்லாம் வரும், இப்போது யாருக்கெல்லாம் இந்த தேதியில் வரும், அப்புறம் அட்மிட் கார்டு எப்போ வரும் அப்படிங்கிறதான் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சந்தேகங்களுக்கான விடைகள் முழுவதுமாக கிடைத்துவிடும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், அது ஆல்ரெடி சொன்னதான். சிட்டி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சில பேருக்கு காட்டலை அப்படின்னு எனக்கு பர்சனலாக சேட் பண்ணியிருந்தீங்க. சரியா? யாருக்கு சிட்டி இன்ஃபர்மேஷன் காட்டலை, எனக்கு இப்படி வருது அப்படின்னு காட்டினீங்க. அதே மாதிரி சிட்டி இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, அட்மிட் கார்டு எப்போ வரும், அது கால் லெட்டர் எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்க. எப்படி அதை டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி கேட்டிருந்தீங்க. சரியா? அதை பற்றி தான் நம்ம இப்போ டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். அதாவது நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டில் லிங்க் வந்துருந்துச்சு, அதில் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் காட்டும். அந்த லிங்கையும் நான் கீழே டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த மாதிரி காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்ளிகேஷனில் இருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் உங்கள் டேட்டா பட்டும் கொடுத்துட்டு இந்த கேப்ஸாக என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டவுன்லோடு ஹால் டிக்கெட் இந்த மாதிரி உங்கள் சிட்டி இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்பு வரும். சில பேருக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வரும். சிட்டி இன்ஃபர்மேஷன் எவ்வளோ என்ன இருக்குன்னா, சிட்டி இன்ஃபர்மேஷனில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், நேம் ஆஃப் உங்கள் கேண்டிடேட் நேம் இருக்கும், உங்கள் ஃபாதர் நேம் இருக்கும், நீங்கள் என்ன ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு இருக்கும், உங்கள் கேட்டகரி இருக்கும், ஓபிசிஏ இந்த மாதிரி. எக்ஸாம் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சிட்டி சென்னைன்னு இருக்கும், டெஸ்ட் ஸ்டேட் தமிழ்நாடுன்னு இருக்கும். டேட் ஆஃப் எக்ஸாம் வந்து என்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம், எந்த ஷிஃப்ட் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சிட்டி சென்னையில் நடக்குது, தமிழ்நாடு ஸ்டேட் தமிழ்நாடு தான். டேட் ஆஃப் எக்ஸாம் இவருக்கு 4/8/2026 ஆகஸ்ட் 4 இவருக்கு எக்ஸாமு ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு. சரியா? ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் இருக்குது. சரியா? இதில் இப்போ ஷிஃப்ட்டு படி எப்படி எக்ஸாம் டைம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் அப்படின்னா நீங்கள் ரிப்போர்ட்டிங் டைம், அதாவது 7:30 to 8:30 அந்த எக்ஸாம் சென்டரில் இருக்கணும். சரியா? 8:31 போனாலும் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ 7 to 8 அங்கே இருக்க மாதிரி இருங்க. எக்ஸாம் டைம் ஸ்டார்ட் ஆகிற நேரம் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த 8 to 9 மணிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள பயோமெட்ரிக்கு எல்லாமே அங்கே பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் 7:30 to 8:30 இருக்குங்க. மேபி 7:30 to 8 அங்கே இருக்க மாதிரி போயிருங்க. அதே செகண்ட் ஷிஃப்ட்னா 11:15 to 12:15 நீங்கள் அங்கே இருக்கணும். 12:45 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். தேர்ட் ஷிஃப்ட் அப்படின்னா ஈவினிங் 3 to 4 நீங்கள் ரிப்போர்ட்டிங், எக்ஸாம் 4:30 ஸ்டார்ட் ஆயிரும். சரியா? இப்போ இந்த மாதிரி சிட்டி இன்ஃபர்மேஷன் வந்தவங்களுக்கு இப்படி வருது. சில பேருக்கு என்ன காட்டுது அப்படின்னா இந்த மாதிரி காட்டுது. என்னென்னா சில பேருக்கு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட்டா பொறுத்தும் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்கேஸ் இஃப் யூ ஆர் unable to log in with correct credential, your examination schedule will be released on later dates. Please try logging in only after you receive the SMS and email communication on registered phone and email ID. Kindly ensure to check your SMS and emails regularly. Dear candidate, city slip is not live yet for your application அப்படின்னு வருது. என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களால் நீங்கள் கரெக்டான உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்தும் உங்களால் பார்க்க முடியல அப்படின்னா உங்களுடைய எக்ஸாம் டேட் இனிமேல் தான் வரும். உங்களுக்கு இப்போது 3ஆம் தேதியும் 4ஆம் தேதிக்குள்ள எக்ஸாம். நேற்று 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3க்கு யாரெல்லாம் எக்ஸாம் இருக்கோ அவங்களுக்கான சிட்டி இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஆகஸ்ட் 4 எக்ஸாம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு இன்றைக்கி வந்துச்சு. ஸோ வரவங்களுக்கு லேட்டாக வரும் அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் எப்போ லாகின் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், நீங்கள் அப்ளிகேஷனுக்கு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அந்த மொபைல் நம்பருக்கு இல்லைன்னா நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க, அந்த மெயில் ஐடிக்கு மெசேஜ் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறாங்க. இதுவும் ஓகே தான். பட் இதில் 2 முக்கியமானது இருக்குது. சரியா? டெக்னிக்கல், அதாவது கம்யூனிகேஷன் எரர், நெட்வொர்க் எரர்னால எஸ்எம்எஸ் மெயில் வராமல் போயிடும். இன்னொன்று சில பேர் ப்ரொசீஜர் போய் அவங்களோட மெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. அது நீங்கள் உங்கள் நம்பர் கொடுக்காம சப்போஸ் அவங்களோட பொசிஷன்காரங்களோட மொபைல் நம்பர் மெயில் ஐடி கூட கொடுத்து பண்ணுறதுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அந்த இது தெரியாது. ஸோ டெய்லி செக் பண்ணுங்கள். யாரும் எப்போ செக் பண்ணுறத பற்றி இப்போ டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இப்போ வரல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, யாருக்கெல்லாம் எப்போ வரும் அப்படிங்கிறதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக. இதை தெளிவாக கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இப்போ யாரெல்லாம் பார்க்க முடியும், எப்போ பார்க்க முடியும். சரியா? இதான் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம் டேட்டு 3ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட்டு
3/8/2026 எக்ஸாம் இருக்கவங்களுக்கு சிட்டி இன்வெஸ்ட் ஸ்லிப் என்னைக்கு ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா 25/7/2026 ஓப்பன் ஆகிருக்கு. இது 4/8/2026 யாருக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கோ அது 26/7/2026 இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு. சரியா, இந்த நேற்று இன்றைக்கி ஓப்பன் ஆகாதவங்களுக்கு இனிமேல் அதாவது 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் இல்லை, 5லேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கலாம். ஸோ 5ஆம் தேதி 8வது மாதம் 2026 யாருக்கு எக்ஸாம் இருக்கோ அவங்களுக்கு நாளைக்கு 27/7/2026 சிட்டி யூனிவர்சிட்டிக்கு ஓப்பன் ஆகும். இது என்ன ப்ரொசீஜர்னா, அதாவது எக்ஸாம் டேட்டுக்கு 10 days முன்னாடி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரியா, இதே மாதிரி 21ஆம் தேதி, அப்போ 3ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி மொத்தம் 19 நாள் இருக்குது. 19 நாளும் August 15 எக்ஸாம் நடக்காது. ஸோ 18 நாள், அப்போ 18 ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட்டு. சரியா, அப்போ பார்த்தீங்கன்னா 18 × 3 54 ஷிஃப்ட்டு நடக்க போகுது. சரியா, 54 ஷிஃப்ட்டு எக்ஸாம் நடக்க போகுது. அதில் ஒவ்வொருக்கும் இப்போ 6ஆம் தேதி 6/8/2026 எக்ஸாம் இருக்கவங்களுக்கு 28/7/2026 தான் ஸ்லிப் இந்த சிட்டி யூனிவர்சிட்டிக்கு ஓப்பன் ஆகும். இதே கடைசி 4 எக்ஸாம், அது 21/8/2026 எக்ஸாம் இருக்கவங்களுக்கு சிட்டி யூனிவர்சிட்டி எப்போ தெரியும் அப்படின்னா 12/8/2026. சரியா, இன்னும் நிறையா பேர் என்ன டவுட் கேட்டிங்க அப்படின்னா, சார் சிட்டி இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்புக்கும் அட்மிட் கார்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சிட்டி இன்ஃபர்மேஷன் மீன்ஸ் உங்களுக்கு இந்த சிட்டியில் தான் எக்ஸாம் சொல்லிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னைன்னு சொல்லியிருக்காங்க, சில பேருக்கு திருநெல்வேலி, மதுரை அந்த மாதிரி இருக்கும். ஸ்டேட்டுன்னு சொல்லிடுவாங்க. சார் சென்னை சிட்டின்னு சொல்லிட்டாங்க. சென்னை சிட்டியில் எக்ஸாம் சென்ட்ரு ஒரு 4-5 இருக்கும். அதாவது ஃபார்ச்சூன் டவர், கோவிலம்பாக்கம், அதே மாதிரி நிறைய காலேஜஸ் நடக்கும் எக்ஸாம், அந்தந்த காலேஜில் நடக்கும். சரியா, சென்னை சிட்டி அதில் எங்கேயாவது நடக்கும். அந்த எந்த சிட்டியில் எக்ஸாம், எந்த எக்ஸாம் சென்டரில், அது எந்த காலேஜில் உங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது தான் அந்த கால் லெட்டர் அட்மிட் கார்டுன்னு சொல்லுவோம். அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இது பாருங்க. எப்போன்னா எக்ஸாம் டேட், அதாவது 3/8/2026 எக்ஸாம் இருக்கவங்களுக்கு அட்மிட் கார்டு என்கிற அட்மிட் கார்டு எப்போ வரும் அப்படின்னா 30/7/2026 தான் உங்களுக்கு அந்த அட்மிட் கார்டு ஓப்பன் ஆகும். அப்போ எப்படின்னா எக்ஸாம் டேட்டுக்கு 4 days முன்னாடி உங்களுக்கு அட்மிட் கார்டு, அப்போ தான் உங்களுக்கு எந்த காலேஜில் எந்த இதில் சென்டரில் உங்களுக்கு எக்ஸாம்ங்கிறது எக்ஸாம் டேட்டுக்கு 4 நாளுக்கு முன்னாடி தான் தெரியும். ஸோ சிட்டி இன்ஃபர்மேஷன் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டேட்டுக்கு 4 நாளைக்கு முன்னாடி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்துடும். சரி, அதே 4ஆம் தேதி 8வது மாதம் 2026 எக்ஸாம் இருக்கவங்களுக்கு அட்மிட் கார்டு எப்போ வரும்னா 31/7/2026, 5/8/2026 உள்ளவங்களுக்கு 1/8/2026 நடக்கும், 6/8/2026 உள்ளவங்களுக்கு 2/8/2026 நடக்கும். அதே மாதிரி கடைசி நாள் எக்ஸாம் 21/8/2026 உள்ளவங்களுக்கு அட்மிட் கார்டு, அதாவது அட்மிட் கார்டு எப்போ வரும் அப்படின்னா 17/8/2026 வரும். சரியா, இதுதான் ப்ரொசீஜர். இது போக ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. இன்னும் நம்ம ரயில்வேயில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். SC/ST கேட்டகரியாக இருந்தாங்கன்னா நீங்கள் சப்போஸ் உங்களுடைய நேட்டிவ் திருநெல்வேலி இல்லை மதுரை, கோயம்புத்தூர் இருந்து உங்களுக்கு வேறு ஸ்டேட்லேயோ எங்கேயோ எக்ஸாம் போட்டு வேறு ஸ்டேட்டோ இல்லைன்னா வேறு டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம் போடுறாங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ரயில்வே பாஸ் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க. அந்த ரயில்வே பாஸ் எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது, அதை எப்படி கிளைம் பண்ணுறது, அது ஒன்லி ஃபார் SC/ST கேண்டிடேட் மட்டும் சொல்கிறேன். சரியா, அவங்களுக்கு அதை பற்றி நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். இது போக ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக நண்பர்களே, நம்மளுடைய ரயில்வே எக்ஸாம் பொறுத்தளவில் 3 CPTக்கு CAT முக்கியம். CPTனா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எக்ஸாமினேஷன், CATனா கன்சிஸ்டன்சி, அக்யூரசி, டைம் மேனேஜ்மெண்ட். இதை 3ஐயும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நீங்களும் வருகிற 2026 மேபி இந்த 2027 நீங்களும் ஒரு ரயில்வே பணியாளராக வர வாய்ப்பு மிகவும் அதிகம் உள்ளது. வாழ்த்துக்கள், வருவீர்கள். சரியா, ஸ்டே ப்ரிப்பேர்ட், ஆல் த பெஸ்ட். முயற்சி செய்தால் முடியாது எதுவும் என்று. நன்றி, வணக்கம்.